ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எண்ணம் ஈடேற வேணுமா? உங்களோட பிரச்சனையிலேருந்து வெளிவரணுமா? உங்கள் சவால்களை எதிர்கொள்ள மனதைரியம் வேணுமா? ஹோப்பனோப்பனோ செஞ்சால் இதெல்லாம் சரியாயிடுமா? நான் தினமும் ஹோப்பனோப்பனோ செய்கிறேன், ஆனால் எந்த மாற்றமும் இல்லையே. இப்படி நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆளுங்களா நீங்கள்? குழப்பமான மனநிலையில் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் சரியான வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவை கடைசி வரலையும் பாருங்கள். இது பார்க்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். உங்களுடைய ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் இதற்காக முதலீடு செய்து உங்கள் வாழ்க்கையே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மைண்ட்லேயே ரிலாக்ஸாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 10-20 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன், ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு ஒதுக்குவோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய கேள்விக்கான பதில் இந்த வீடியோ முடிவடைகிறதுக்குள்ள உங்களுக்கு கிடச்சிரும். என்னுடைய பெயர் டில்லிபாபு சம்பந்தம். நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர், லா ஆஃப் அட்ராக்ஷன், லைஃப் ஸ்கில்லும் கூட பயிற்சி கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்களை என்னுடைய வீடியோ இந்த சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உள்ளே போவோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்பனோப்பனோ அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோப்பனோ இப்போ தான் கேட்குறீங்களா, அவங்களுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹோப்பனோப்பனோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஹவாய் டெக்னிக். இதை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து டாக்டர் ஹியூ லேன் அப்படின்ற ஒரு சைக்கோதெரபிஸ்ட். இது வந்து ஹோப்பனோப்பனோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ஹீலிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்கால குணப்படுத்தும் முறை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்திரமோ தந்திரமோ கிடையாது, இது பியூராக சயின்டிஃபிக்கான ஒன்று. இதில் சயின்ஸ் பின்னாடி இருக்குது கண்டிப்பாக. அதனால தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. டாக்டர் ஹியூலன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்பாயிண்ட் ஆகிறாரு. அங்கே உள்ள பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான கொலையாளிகள், ரொம்ப எல்லாருமே கிரிமினல்ஸ், ரொம்ப கொடூரமானவங்க. ஆனால் எல்லாருமே வந்து புத்தி சுவாதனம் இல்லாமல் மென்டலி உள்ள இருக்காங்க. அவங்கள குணப்படுத்துறதுக்கு இவர் போகிறாரு. போயிட்டு இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே ஒரு 6 மாதத்துலேயே கிளியர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இந்த பெரிய மேஜிக் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வல்லுநர்கள் அனைவரும் அதை ரீசர்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி அறிஞ்சிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க அப்ளை பண்ணுறாங்க, வாழ்க்கையில் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டே இருக்காங்க. நம்ம லேட்டாக தான் நமக்கு இப்போ தெரியுது. லேட்டாக வந்தாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக வருவோம். டோன்ட் வரி. நீங்கள் இப்போது இந்த ஹோப்பனோப்பனோ ஒரு ஒரு அற்புதமான பயிற்சி, அது நமக்கு கிடைக்குது இல்லையா? அதை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவும் கூட, என்னுடைய கோல், எய்மும் கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப மனத்தை வருத்தி தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த ஹோப்பனோப்பனோ கலை தெரிஞ்சுதான் அந்த மாதிரியான தப்பான வழிகளுக்கு செல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்குள்ளே வரும் அப்படின்றத எந்த ஐயமும் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம கேள்விகளுக்கு போவோம். நான் சொன்ன மாதிரி உங்கள் எண்ணம் நிறைவேற வேண்டுமா? உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமா? உங்களுடைய சவால்களை சமாளிக்க வேண்டுமா? ஹோப்பனோப்பனோ கண்டிப்பாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. இந்த முன்னாடி சொன்ன கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் எல்லாமே கிளியர் ஆக முடியும் என்பது 100% உண்மை. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் டெய்லியே தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் சில பேர் கேட்பாங்க, எனக்கு மட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹோப்பனோப்பனோ இது எல்லாமே கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சரிவர அதை ஒர்க் பண்ணலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி சில பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே கூட அருமையாக அற்புதமாக உங்களுடைய ஹோப்பனோப்பனோ பயிற்சியை தினமும் பண்ண முடியும்.
உங்களுடைய சவால்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோப்பனோப்பனோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே ஒரு லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒன்று. இப்போ நான் வந்து ஒரு தமிழன். நான் போயிட்டு இப்போ ஃபாரினில் போயிட்டு தமிழில் போய் ஒரு இங்கிலீஷ்காரர்கிட்ட போய் நான் தமிழில் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அவருக்கு புரியுமா? எனக்கு தேவைகளை அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது. இல்லை ஒரு ஜெர்மன்கார் இந்தியாவுக்கு வராரு, வந்து நம்ம இந்தியர்களை யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு அவர் ஜெர்மனிலேயே பேசுகிறாரு, இவருக்கு புரியுமா? அவரோட தேவை இவர் நிவர்த்தி பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி தாங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யூனிவர்ஸ்க்கும் ஒரு அற்புதமான லாங்குவேஜ் இருக்குது. ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, ஸோ யூனிவர்ஸ்க்கு அந்த பிரபஞ்சத்துக்கு நான் இங்கே பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ், ஈஸியாக சொல்லணும்னா உங்களுடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். நீங்கள் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்களோ, என்ன எமோஷன்ஸை வெளி ஆகுதோ, இந்த ஃப்ரீக்வன்சி வெளியே போதோ, பிரபஞ்சத்தை நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சத்துலேயும் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்கும். உங்களுடைய என்ன ஃப்ரீக்வன்சி வெளியே போதோ அதுக்கு ஒத்த ஃப்ரீக்வன்சி அங்கே இருக்கும், மேட்ச் ஆகும், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரியுது. நான் வந்து உணர்வுகள் சந்தோஷமாக வெளிப்படுத்தினா என்னுடைய வேலை நடக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் வச்சுங்களேன், ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட், ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பௌஸுக்கும் அவருக்கும் பிரச்சனை, தேர்டு வந்து வேலை இல்லை, ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருச்சுன்ட்டு, ஃபோர்த்து வந்து பணம், எனக்கு கஷ்டம், பண கஷ்டம், கடன்லாம் நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 விஷயத்துமே ஒருத்தர் வந்து ஒருத்தராக ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுப்போமே, அவர் என்ன சொல்லுவார் வாய்மொழியில், தேங்க்யூ, எனக்கு வந்து என்னுடைய டயபிட்டிஸ் குணமாயிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய ஸ்பௌஸ் கூட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய பணம் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, கடனெல்லாம் கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்படி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்லும்போது வாய்மொழியில் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், உணர்வு பூர்வமாக நம்ம சொல்கிறது கிடையாது. நீங்கள் இந்த வேர்டிங்ஸை நீங்கள் வாய்மொழியில் சொன்னாலுமே உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன ஓடும்னா, பணம் கட்டாதவங்களுக்கு ஐயோ 2ஆம் தேதி இஎம்ஐ வந்துருச்சு, இஎம்ஐ கட்டணுமே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் உள்ளேருந்து அதுதான் வெளிப்படுது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் விழிப்பாக சில டைம் வெளியில் பாசிட்டிவாக விட்டாலுமே அது ரொம்ப ரொம்ப 10%, 15%, அந்த அளவு 20%ல் தான் நீங்கள் விடுறீங்க. பாக்கி 80% வந்து உங்களை அறியாமலேயே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் சரௌண்டிங்ஸை பார்த்து, உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் பார்த்து நீங்களே உங்களை அறியாமலே செட் பண்ணி வச்சுருந்த அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வெளியே போகுது. உங்களாலேயே லாஜிக்காக நம்ம உங்கள் பிரெயின் வந்து லாஜிக் தான் பார்க்கும், அந்த இடத்துல ஒத்துக்காது. எப்படி உன்னால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எப்படி கட்ட முடியும், எப்படி நீ சந்தோஷமாக இருக்கும், வாயால் சொல்கிற ஆனால் மனசால் இருக்கியா? அப்போது வெளியிலேருந்து வெளிப்படுற உணர்வுகள் என்னவா இருக்கும்? நெகட்டிவ், எதிர்மறை எண்ணங்களாகவே வெளியே போகும். ஸோ அப்போது நீங்கள் எத்தனை ஹோப்பனோ பண்ணாலுமே சரி, எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்து அந்த வேலை நடக்காது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹோப்பனோ நீங்கள் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா, இது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்க இல்லையா? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் 4 வார்த்தை அந்த ஹோப்பனோவில் வர 4 ஸ்டான்ஸா. இந்த 4 வார்த்தைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா? இதை பற்றி ப்ரீஃபாக இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த 4 வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீக்வன்சி இருக்குங்க, ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ணுது, க்ளீன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பயம், இந்த கவலை, நம்பிக்கை இல்லா தன்மை சொன்னாலே அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே போடுது உள்ளேருந்து. அப்படியே எடுத்து வெளியே போடும்போது உங்களுக்கு 0 ஆகும்போது என்ன ஆகும்? நல்லிஃபையாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ அஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது, நீங்கள் அப்போ வேண்டும்போது, கேட்கும்போது, ஹீலிங் பண்ணும்போது, அந்த சந்தோஷ உணர்வுகளை விடும்போது அதனுடைய வீரியமுடைய மதிப்பு மிகப்பெரியது. அதை போய் அந்த ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த ஹோப்பனோப்பனோ வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது அதை உணர்ந்து
அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வெளிவிடணும் அப்படின்றது நான் சொல்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய செயல்கள் எல்லாமே நிறைவேறணும்னா நீங்கள் இந்த மாதிரியான தன்மையில் தான் ஓப்பனோ முறையை கையாள வேண்டும். ஸோ உங்களுடைய வைப்ரேஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகள் மிகப்பெரிய பங்காற்றலை கொண்டுள்ளது. நீங்கள் உங்கள் மன அந்த ஆற்றல், அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வெளியிடும் பொழுது ரொம்ப விழிப்பாக இருந்து பாசிட்டிவாகவே வெளியே விடணும். உங்கள் மைண்டும் சரி, உங்கள் பாடியும் சரி, உங்கள் ஹார்ட்டும் சரி, அதை உணரணும். உங்கள் பாடி, உங்கள் ஹார்ட் இது ரெண்டுமே இப்போது எனக்கு டயபிட்டிஸ் கம்ப்ளீட்டாக குணமாயிருச்சு. எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். டயபிட்டிஸ் கம்ப்ளீட்டாக குணமாயிருச்சுன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். இது இன்னும் நடக்கலை, ஆனால் நடந்துருச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? அதை உங்கள் பாடி அக்செப்ட் பண்ண நம்பணும், உங்கள் ஹார்ட் நம்பணும். இதை நம்பி இந்த ஃபீலிங்கை, உணர்வுகளை வெளியே விடணும். வெளியே விடும் பொழுது உங்கள் மூளையிலேருந்து அதிலிருந்து சில கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ் போகும். ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல், இங்கே மேக்னட்டிக் எனர்ஜி, இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி இதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆரான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை சுற்றி ஒரு உணர்வு இருக்கும், ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். இந்த ஆரா பிரபஞ்சத்தோட ஆராவோட மேட்ச் ஆகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி ஒத்த தன்மை அடையும் பொழுது அதுக்கு எவ்வளோ தன்மையோ அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் ஏறும்போது நீங்கள் கேட்டது நடைபெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இது சொல்வதற்கு எளிது, அவ்வளோ சாத்தியமான ஒன்று கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். உங்களுக்குள்ள நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷ கணக்காக தேங்கி தேங்கி வச்சிருந்த இறுக்கங்கள், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே நல்லா கல் மாதிரியே கிடக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஓப்பன் மூலயமா கிளியர் பண்ணும்போது அதில் சில பல டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இதன் மூலயமா நீங்கள் கிளியர் பண்ணும்போது நீங்கள் ஒரு லேசான உணர்வை பெறுவீர்கள். அமைதியாக இருக்கும் மனசு. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்திடம் அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம். இது நீங்கள் தனியாக பண்ணும் பொழுது உங்களுக்கு சரியான விளக்கம் தெரியாது, நேரம் கூட ஆகும். வேறஸ் நீங்கள் ஒரு கோச் மூலயமோ, ஒரு பயிற்சியாளர், ஒரு மென்டார் மூலமாக இது நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுடைய பயிற்சி சீராக இருக்கும், கரெக்டான திசையை நோக்கி இருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வகுப்புகளை இன்னும் தீவிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய பயிற்சியில் ஜாயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். 1-to-1 விஐபி கோச்சிங்னு ஒன்று இருக்குது. ஸோ குரூப் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 பெய்டு செஷன் நான் வச்சுருக்கேன். இல்லைப்பா எனக்கு ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 5 டே ஃப்ரீ செஷன் பேசிக்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போதே நீங்கள் அந்த 5 டேஸில் வரும்பொழுதே நிறைய ஹீலிங் உங்களால் உணர முடியும். பட் அட்ஸ் பேசிக் டெக்னிக் மட்டும்தான் அந்த ஹீலிங்கில் இருக்கும். அட்வான்ஸ் டெக்னிக்லாம் நீங்கள் பெய்ட் செஷனில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இறுக்கமான உணர்வுகள்லாம் தளர்ந்து லேசாக மாறி ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உணர்வுகளை கொண்டு போய் பிரபஞ்சத்திற்கு சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ஹெவி ரோடை வச்சுட்டு நீங்கள் அங்கே போகும்போது கண்டிப்பாக உங்களால் ரீச் ஆக முடியாது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்தே அந்த அஃபர்மேஷன்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களை அந்த தன்மை கண்டிப்பாக அடைய முடியும். நீங்கள் நினச்சதை, உங்களுடைய கோல் சீக்கிரமாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சு இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே இந்த மாதிரி பயனுள்ளதாக, வாழ்க்கையை எப்படி நம்ம முன்னேற்றலான்ற முறையில் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப அதை பார்த்து பயன்பெறலாம். மேலும் இதை பற்றி சந்தேகங்கள், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது மூலமாக நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஷேரும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரில், வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிடலாம். ஸோ இதுவரையிலையும் பொறுமையாக என் வீடியோவை நன்றாக கவனித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை நான் இப்பொழுது முடிக்கிறேன்.
மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல பதிவுகளோடு உங்களோட சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது டில்லி பாபு சம்பந்தம். I am sorry. Please forgive me. Thank you. I love you.